நாகை மாவட்டம் தோப்புத்துறையில் நேற்று முதலமைச்சர் திறந்து வைத்த மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடத்திற்கு பரிந்துரை செய்தமைக்காக நன்றி தெரிவித்து மாணவர்கள் சார்பில் வைக்கப்பட்ட பேனர்களை நகராட்சி நிர்வாகம் அகற்றியதாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராம்குமாரதாசன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறையில் நேற்று அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டிடம் 4,24,00,000 செலவில் கட்டப்பட்டு காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் அனுமதி அளித்திருந்தார். அந்த வகையில் தோப்புத்துறை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளிக்கு 18 வகுப்புகள் கட்ட வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் பரிந்துரை செய்திருந்தார். கட்டிட பணிகள் நிறைவுற்று நேற்று முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிலையில் பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கொண்டு வந்து சேர்த்த முன்னாள் அமைச்சர் OS மணியனுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் நன்றி தெரிவித்து வேதாரண்யம் கடத்தெருவில் 2 பிளெக்ஸ் பேனர்கள் நேற்று வைத்திருந்தனர். இன்று அதிகாலை அந்த 2 பிளெக்ஸ் பேனர்களையும் வேதாரண்யம் நகராட்சி நிர்வாகம் அகற்றிவிட்டது. ஆனால் திமுக சார்பில் இந்தி எதிர்ப்பு பிளெக்ஸ் பேனர்கள் வேதாரண்யம் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. அதை நகராட்சி நிர்வாகம் அகற்றவில்லை. இதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதிமுக தொண்டர்கள் கோடியக்கரை சாலையில் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறை பேச்சுவார்த்தையை அடுத்து வேதாரண்யம் நகராட்சி நிர்வாகம் அகற்றிய பேனரை நகராட்சி நிர்வாகமே கொண்டு வந்து அதே இடத்தில் கட்டியதால் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராம்குமாரதாசன்.